5 வயசுலயே பும்ராவோட அப்பா இறந்து போக அவங்களோட அம்மா கஷ்டப்பட்டு அவரை வளர்த்தாங்க. பும்ராவோட ஃபேமிலி சின்ன வயசுல இருந்து எந்த அளவுக்கு வறுமையில இருந்து இன்னைக்கு இப்படி பெருசா சாதிச்சிருக்காங்க தெரியுமான்னு பும்ராவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அவருடைய லைஃப் ஸ்டோரி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலா போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் டீம் இப்போ ரீசெண்டாக T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஜஸ்பிரத் பும்ராவுடைய பங்கு ரொம்பவே முக்கியங்க. ஸ்டார்டிங் ஆஃப் த சீரீஸ்ல இருந்தே ரொம்ப சிறப்பாக பவுலிங் போட்டாரு. தொடர் நாயகன் விருது பும்ராவுக்கு கிடைச்சது. ஸோ வெற்றியை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது பும்ரா பத்தி பல தெரியாத விஷயங்களை அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. 1993 டிசம்பர் மாதம் எனக்கு பெருசாக வருமானம் இல்லை. மாதம் 800 ரூபாய் தான் என்னுடைய சம்பளம். அப்போது என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரும் என்னுடைய ஃப்ரெண்டுமான தால்ஜித், அதாவது பும்ராவோட அம்மாவை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு 22 இல்லை 23 வயசு இருக்கும். தால்ஜித் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. டெலிவரிக்காக அகமதாபாத் போயிருந்தாங்க. நானும் போயிருந்தேங்க. அண்ட் அப்போது ஒல்லியாக பிங்க் நிறத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. பும்ராவை ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே நடுநடுங்கிய கையோட நான் தான் தூக்குனேன். பும்ரா பிறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய லைஃப்லயும் நிறைய சேஞ்சஸ்லாம் வந்துச்சு. அண்ட் நான் கஷ்டப்பட்ட நேரத்துல எல்லா உதவியுமே பும்ராவோட ஃபேமிலி தான் எனக்கு பண்ணாங்க. பும்ராவுக்கு 5 வயசு இருக்கும்போது அவங்களோட அப்பா துரதிருஷ்டவசமா இறந்து போயிட்டாரு. அவரோட இறப்புக்கு அப்புறமா அவங்களோட ஃபேமிலி ரொம்ப வறுமையில தான் இருந்தாங்க. எங்க பும்ராவுக்கு ஒரு பால் பேக்கெட் பிடிக்கும், அதை கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல தான் அவங்களோட ஃபேமிலி இருந்துச்சு. பும்ராவோட அம்மா தான் குடும்பத்தை காப்பாத்தினாங்க. டெய்லி 16 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரம் வரைக்கும் வேலை பண்ணாங்க. அப்போ என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு. பும்ரா ஆசையா கேட்ட ஒரு ஜாக்கெட்டை நான் அவனுக்கு கிஃப்டா கொடுத்தேன். அப்போ பும்ராவோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அவன் வேலைக்கு போய் தான் இந்த வீட்டை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனா எப்பவுமே பிளாஸ்டிக் பால் வச்சுட்டு பும்ரா கிரிக்கெட் தான் விளையாடிட்டு இருப்பாரு. நான் அன்னைக்கு பார்த்த பையன் இன்னைக்கு T20ல நம்ம இந்திய அணிக்காக விளையாடி அசத்தி இருக்காரு. அப்போ எப்படி நான் பார்த்தனோ அப்படியே தான் இப்பவும் பார்க்கறேன். இன்னைக்கும் அவர் ரொம்ப பணிவோடு என்கிட்ட பழகுறாரு. அவர்கிட்ட இருந்து நான் இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கணும்னு அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டான தீபல் திரவதி அவர்கள் பும்ராவை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட குழந்தைய தனியாளா நின்று வளர்த்த பும்ராவுடைய அம்மா எண்ணி நான் வியக்கிறேன் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோட ஷேர் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலயே அப்பா இறந்து போயிட்டாரு. அம்மா கஷ்டப்பட்டு காப்பாத்தி இன்னைக்கு கிரிக்கெட்ல இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காரு. வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் வந்தாலும் எல்லாமே டெம்பரரி தான். கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வந்து நம்மளும் சாதிக்கலாம். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரோட்ஸுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.